بسم الله الرحمن الرحيم. பல தாய்மார்கள், பல சகோதரிகள் தொலைக்காட்சியிலே ஒரு காலத்திலே சினிமாவிலே மூழ்கி கிடந்தார்கள். பிறகு ஒரு காலம் வந்தது, நாடகங்கள் சீரியல்களிலே மூழ்கி கிடந்தார்கள். சமீபத்திலே பிக் பாஸ் என்ற பெயரிலே ஒரு பெரிய முசீபத், ஒரு மோசமான ஒரு கல்ச்சர், மோசமான ஒரு கலாச்சாரம், நம்முடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கக்கூடிய பிக் பாஸ் என்று ஒரு நிகழ்ச்சி. அந்த பிக் பாஸ் என்பது மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், அது சினிமா கிடையாது, அது ஒன்றும் நாடகம் ஒன்றும் இல்லை, அதை பார்க்கிறதுனால என்ன தவறு என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு அறவே ஒத்து வராத மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ்ங்கிறது. ஒரு 100 பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சி வைத்து அந்த 100 பேருடைய ரகசியங்கள் 30 கேமராக்களை கொண்டு கண்காணிக்கப்படுது. அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுது, அவர்களது ஒவ்வொரு நடத்தையும் கண்காணிக்கப்படுகிறது. இதில் மார்க்க ரீதியாக பார்த்தோம் சொன்னால், ஆண்கள் பெண்கள் கலப்பதை இந்த மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதி அளிப்பது கிடையாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குழந்தைகள் பெரியவர்களாகிறாங்க, ஒரு 10 வயசு ஆயிடுச்சு, அண்ணனும் தங்கச்சியுமாக இருக்கிறாங்க, அல்லது அக்காவும் தம்பியுமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கம் சொல்லுகிறது 10 வயதாகிவிட்ட அந்த சகோதரன் சகோதரியை கூட படுக்கையிலே பிரித்து விடுங்கள். சொந்த ரத்த உறவு, அந்த உறவிலே கூட நம்முடைய மார்க்கம் சொன்னது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்ரிகூஹும் ஃபில் மவாஜிஇ, உங்களுடைய குழந்தைகள் 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள், தொழ மறுத்தால் அதற்காக கண்டித்து அடியுங்கள், அவர்களை படுக்கையிலிருந்து பிரித்து வையுங்கள். இது யாருக்கு? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு. அப்படியானால் யாரோ எவரோ அந்நிய ஆண்கள் கலப்பு, ஆண்கள் பெண்களுடைய கலப்பு மார்க்கத்தில் அறவே இடமில்லாத ஒரு விஷயம். பெருமானாருடைய காலத்திலே சில காரணங்களுக்காக பெண்களும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. பெண்களுக்கும் நேரடியாக பெருமானார் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதற்காக நபி காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க. அப்படி வரும்போது கூட என்னென்ன கட்டுப்பாடுகள் இருந்ததுன்னு சொன்னால், ஆண்கள் பூரா பள்ளிக்கு வந்த பிறகுதான் பெண்கள் பள்ளிக்கு வரணும், முன்னால் வரக்கூடாது. முதல்ல ஆண்கள் எல்லாம் சஃபா உட்கார்ந்துருவாங்க, எல்லாம் வந்த பிறகு அப்புறம்தான் பெண்கள் வரணும். பெண்கள் தொழுது முடித்ததுமே எல்லா பெண்களும் வெளியே போன பிறகுதான் ஆண்கள் வெளியே வரணும். அது வரைக்கும் ஆண்கள் பள்ளியில தான் உட்காரணும். எதுக்காக இதெல்லாம்? அந்த தொழுகைக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே கூட ஆண்கள் பெண்கள் கலந்து விடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் எந்த இடத்திலும் ஆண்கள் பெண்கள் கலந்து விடுவதை மார்க்கம் விரும்பல. அப்படி இருக்கிற போது இது மாதிரியான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய, எல்லோரும் சேர்ந்து கலந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொன்னால் அது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு மோசமான ஒரு கல்ச்சர் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி அதில் அடுத்தவங்களுடைய ரகசியங்கள், பிறருடைய ரகசியங்கள் எல்லாம் அதில் கண்காணிக்கப்படுது. இதுவும் நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரானது. நம்முடைய மார்க்கம் பிறருடைய குறைகளை ஆராயக்கூடாது என்று கண்டிக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, லா தஜஸ்ஸஸு, அடுத்தவங்களுடைய குறைகளை ஆராயாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சிலர்கிட்ட விசாரித்தேன். ஏன்னா நாம அல்லாஹ் பாதுகாக்கணும், அதை பார்க்கறது கிடையாது. அதை விசாரித்த போது சொன்னாங்க, யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்களுடைய மனசில் என்ன தோணும்னு சொன்னால் 2 வகையான எண்ணங்கள் வரும். ஒன்று, எல்லோருடனும் சகஜமாக பழகிறது, எல்லார்ட்டையும் சகஜமாக பழகிறது, வெக்க உணர்வு போயிடும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவனுக்கு 2வது மனசில் என்ன வரும்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன்டையும் ஒரு குறை இருக்கும், அந்த குறை என்னன்னு ஆராயணும். அவன் பெரிய ஆலிமாக இருக்கலாம், பெரிய அறிஞராக இருக்கலாம், பெரிய நல்லவராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும், அந்த குறையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்படி அடுத்தவங்களுடைய குறையை தேடி தேடி ஆராயக்கூடிய ஒரு புத்தியை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி யார் தொடர்ந்து பார்க்குறானோ அவனுக்கு அந்த புத்தி வந்துவிடும். இந்த 2 தான் அந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். இந்த 2மே இஸ்லாமிய பண்பாட்டை சீரழிக்கக்கூடியது, இஸ்லாமிய நாகரிகத்தை அழித்து நொறுக்கக்கூடியது. இந்த நிகழ்ச்சியை இந்த சோதனையான காலத்தில் நம்முடைய தாய்மார்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னால்
அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி வரும்? நாம் மழைக்காக தொழுதோம், மழைக்காக நோன்பு வச்சோம், இன்னைக்கு வரைக்கும் கூட மழை 2 துளிகள் 3 துளிகளோடு முடிந்து விடுகிறது. என்ன காரணம்? இப்படி எல்லாம் இஸ்லாமிய பண்பாட்டையும் இஸ்லாமிய நாகரிகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு எப்படி உதவி செய்வான்? அருமை தாய்மார்களே, நீங்கள் தீனுக்கு வந்து நீங்க பாவங்களை கைவிட்டாதான் அல்லாஹ் மழையை கொடுப்பான். மாற்றம் முதல்ல யார்கிட்ட வரணும்? பெண்கள்கிட்ட தான் வரணும். ஆனால் அந்த பெண்களே இப்படி மோசமான கலாச்சாரத்துக்கு பின்னால போகக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிற போது மிகுந்த வருத்தமும் வேதனையும் வருகிறது. அதனால் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய மார்க்கம் மிக உயர்ந்த ஒரு குணத்தை கற்றுத்தருகிறது. அந்த குணம் தான் ஹயா என்கிற குணம், வெக்கம் என்கிற ஒரு குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு அங்கம். மேலும் பெருமானார் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை பேரும் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ வெக்கப்படவில்லையானால் எதை வேண்டுமானாலும் செய்வாய். வெக்க இல்லாதவன் எதை வேணாலும் செய்வான். ஒரு ஹதீஸ் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனுஷனை அல்லாஹ் அழிக்க நாடிட்டான். ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு மனிதனை அல்லாஹ் அழிக்க நாடிவிட்டால் அவரிடமிருந்து அல்லாஹ் வெக்கத்தை பறித்து விடுவான். இது ஹதீஸ் இப்னு மாஜால வருது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவ நாடல்ல, அல்லாஹ் நன்மை நாடல்லன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் அவரிடமிருந்து வெக்கத்தை பறித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை தாய்மார்களே, இன்றைய நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது, இந்த சமுதாயத்தினுடைய அழிவு, இந்த சமுதாயத்தினுடைய நெருக்கடிகளை பார்க்கும்போது அதற்கான காரணம் நம்மள்கிட்ட இந்த வெக்கம் இல்லாமல் போயிடுச்சு. வெக்க உணர்வு அறவே இல்லாமல் போய்விட்டது என்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், இஸ்தஹயூ மினல்லாஹ் ஹக்கல் ஹயா. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து வெக்கப்படுங்கள், அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுங்கள், எப்படி வெக்கப்பட வேண்டுமோ அப்படி வெக்கப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வெக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து நாங்கள் வெக்கப்படுறது என்றால் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுதல் என்று சொன்னால் ஃபல்யஹ்ஃபதிர் ரஅஸ வமா வஆ. ஒரு மனிதன் தன்னுடைய தலை, அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகள், இந்த உறுப்புகளால் பாவம் நேராமல் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தலையை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? தலையை சுற்றி இருக்கிற உறுப்புகள் தான் இருக்கிறதுலே ஆபத்தான உறுப்புகள். தலையில தான் கண் இருக்குது, தலையில தான் காது இருக்குது, இந்த தலையை சுற்றி தான் நாவு இருக்குது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல மோசமான அத்தனை பாவங்களும் இந்த 3 உறுப்புகளால நடக்குது. ஒன்று பார்வையால, இன்னொன்று செவிகளால, மூன்றாவது நாவால. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுதல் என்று சொன்னால் நீங்கள் தலையையும் அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பேணிக் கொள்ளுங்கள்.